எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ், அதுவும் 10th தமிழ், அதில் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாவுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள். பாருங்க. முதல் கேள்வி, பொறுத்துக. நடத்தல், நடத்தல் என்பது தொழிற்பெயர். கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். கேடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வந்தவர் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் பி. எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்க. கொல்லாமை. மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. இலக்கணம். சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன? செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. சொல் திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. மொழி என்பது எத்தனை வகை? 3 வகை. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அந்தமான் என்பது எவ்வகை? பொதுமொழி. பொருத்தி காட்டுக. அந்தமான் பொதுமொழி. கண் தனிமொழி. நடத்தை தொழிற்பெயர். கண்ணன் வந்தான் தொடர்மொழி. ஆப்ஷன் சி. உரார்க்கு வரணசெயி அளபடை வகை. உரார்க்கு வரணசெயி அளபடை வகை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை. தெரிநிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. மன்னிக்கவும், தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. இதுக்கு சரியான விடை வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். அடுத்து 13வது கேள்வி. மூவிடத்திற்கும் உரியது. மூவிடத்திற்கும் உரியது வினையாளனின் பெயர். படற்கைக்கே உரியது தொழிற்பெயர். நடத்தல் என்பது சொல்லில் நட என்பது. நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது வினையடி. வேம் கூட்டல் கை வேகாத கை. வாழ்க்கை எனும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. கை. அளபெடுத்தல் என்பதன் பொருள். அளபெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். நசையி என்பதன் பொருள் விரும்பி. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது பெருமையே. தவறு. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். சரி. ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. அடுத்து பொறுத்துக.
கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. ஆப்ஷன் பி. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவினை தருகிறது? 70 விழுக்காடு. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? திருவெம்பாவை, திருப்பாவை. அடுத்து 23வது கேள்வி. மூச்சுனா காற்று, தாகம் நீர், உறைவது நிலம், ஒளினா கதிரவன். ஆப்ஷன் டி. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம், ஔவையார். அடுத்து பொறுத்துக. மேற்குனா குடக்கு, வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல், கிழக்குனா குணக்கு. ஆப்ஷன் பி. முன்னீர் என்பதன் பொருள், முன்னீர் என்பதன் பொருள் கடல், கடல். பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க, கடல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். வழிதொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் கரிகாலன், கரிகாலன். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார். முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று வடகிழக்கு பருவக்காற்று. உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் இந்தியா. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் தமிழ்நாடு. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு இந்தியா. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் காற்று மாசு. உலக காற்று நாள் ஜூன் 15. யுனிசெப் என்பது சிறுவர் நிதியம். பூங்காற்றே இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவகோட்டை வாமூர்த்தி, தேவகோட்டை வாமூர்த்தி. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை, உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார்? ஐம்பூதங்களால். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? கூறப்பட்ட நூல் எது? திருமூலர் திருமந்திரம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் இளங்கோவடிகள். நூல் சிலப்பதிகாரம். தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம் மரம், செடி, கொடி, ஆறு, மலை தாண்டி வருவது. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பெண்ணொருத்தி தூது செல்ல காற்றினை அழைத்ததாக பாடியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடல் இயற்றியவர் கண்ணதாசன்.
நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ என்று பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. ஹிப்பாலஸ் என்பவர் கிரேக்க மாலுமி. பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள் யவனர். ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கிபி முதல் நூற்றாண்டு. வெண்ணிக்குயத்தியார் சங்ககால பெண்புலவர். களியல் யானை கரிகால் வளவ வெண்ணிக்குயத்தியார். வெண்ணிக்குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வழி என குறிப்பிடுவது காற்று. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை, அதாவது விவசாயம். காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம் வடகிழக்கு பருவகாலம். வழிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார்? நூல் எது? புறநானூறு. ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் கூறியவர்? புறநானூறு. மதுரை இளநாகனார். புறஊதா கதிர்களை தடுக்கும் அரண் ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி ஹைட்ரோகார்பன். 66க்கு ஏ. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் பெய்வது அமிலமழை. அமிலமழையால் துன்பத்திற்கு உள்ளாகுபவை 5ம் சரி. மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அதுக்கு 1,00,000. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 வரை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது கார்பன் டை ஆக்சைடு, அதாவது அசுத்த காற்று. மரங்கள் நம் நுரையீரலுக்கு தேவையான எதை தருகிறது? உயிர் வழி என மரங்கள் சுவாசிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறது. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர் தனிநாயக அடிகள். இயற்கையின் கூறுகளில் எதின் பங்கு கூடுதலானது? காற்றின் பங்கு. கேட்கிறதா என் குரல் எனும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது? காற்று. தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி 17. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை. இதுக்கு சரியான விடை வாசனை, மனம். ஏன்னா 3 சொல்லினா தான் வரும், 2 சொல்லினா கிடையாது. அடுத்து 78வது கேள்வி. பொருத்தி காட்டுக. பாஞ்சாலி சபதம் காவியம், சுதேசமித்திரன் இதழ், புதிய ஆத்திச்சுடி குழந்தைகளுக்கான நீதி பாடல், சிந்துக்கு தந்தை பாராட்ட பெற்ற. இது பூரா பாரதியார பற்றின ஒன்று. ஆப்ஷன் சி. அடுத்து 79.
நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார். அடுத்து சிந்துக்கு தந்தை பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். காற்று எனும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார். அடுத்து காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பிராணரசம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் உயிர் வழி. அடுத்து வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். பாரதியார். அடுத்து காற்றேவா எனும் கவிதையின் ஆசிரியர் பாரதியார். அடுத்து காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார். காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார். மகரந்த தூளை. மகரந்த தூளை. அடுத்து பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை பாருங்க. மயலுறுத்துனா மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வழி, லயத்துடனா சீராக, வாசனைனா மனம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 90வது கேள்வி பாருங்க. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்றழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் பாரதியின் வசன கவிதை. அடுத்து பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். இதுக்கு சரியான விடை இந்தியா, சுதேசமித்திரன். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்து பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது தாம் தரியிட என்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரியிட பாரதியார். அடுத்து இனிய வாசனையுடன் வா என்ற பாரதி அழைத்தது. இனிய வாசனையுடன் வா என்று பாரதி அழைத்தது காற்று. அடுத்து பாரதியார் காற்றை மையலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர். இதுக்கு மனதை மயக்க செய்யும் மனத்தோடு வா. அடுத்து பாடியுமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இதுக்கு கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து 97 முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள். முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் 103. 103. முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு. அடுத்து முல்லை திணைக்குரிய பூவகை. முல்லை திணைக்குரிய பூவகை பிடவம்பூ. பிடவம்பூ. அடுத்து முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று? 11 கீழ்கணக்கு. மன்னிக்குவோம், 11 மேல் கணக்கு. ஏன்னா 10 பாட்டுங்கிறது 11 மேல் கணக்கு நூலை சார்ந்தது. அப்போ இது 11 கீழ்கணக்கு கிடையாது, 11 மேல் கணக்கு. நன்றி, வணக்கம். தேர்வர்களே, தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.